இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 26 டிசம்பர் 2024 வியாழக்கிழமை முதல் 1 ஜனவரி 2025 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். உங்கள் அனைவருக்கும் இந்து தமிழ் திசை குழுமத்தின் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆங்கில புத்தாண்டிலே உங்கள் அனைவரது வாழ்விலும் நலமும் வளமும் ஒளியும் செல்வமும் சேர இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி கரிநாள், மானக்கஞ்சாரர் குரு பூஜை. 28 டிசம்பர் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பிரதோஷம், அன்றைக்கு கர்ப்போட்டம் ஆரம்பம். 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொண்டரடிப்பொடியாழ்வார் திருநக்ஷத்திரம், அன்றைக்கு மாத சிவராத்திரி. 30 டிசம்பர் திங்கட்கிழமை அன்னைக்கு சர்வ அமாவாசை, அன்னைக்கு அஸ்வத்த பிரதட்சணம், ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு. 31 செவ்வாய்க்கிழமை சாக்கியர் குரு பூஜை, சாந்திரமான பௌஷ மாதம் ஆரம்பம். 1/1/2025 புதன்கிழமை அன்னைக்கு சந்திர தரிசனம், அன்றைக்கு ஆங்கில புத்தாண்டு. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷபராசியில குரு பகவான் வக்ரலமையில், கர்க்கடக ராசியில செவ்வாய் வக்ரலமையில், கன்னியா ராசியில கேது, துலா ராசியில சந்திரன், விருச்சிக ராசியில புதன், தனுர் ராசியில சூரியன், மகர ராசியில சுக்கிரன், கும்பராசியில சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 27ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 2:35 விருச்சிக ராசிக்கும், 29ஆம் தேதி இரவு 12:19 தனுசு ராசிக்கும், 1/1/2025 காலையில 7:37 மகர ராசிக்கும் சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 30/12 திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில 7:09 கும்பராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். 1/1 பின்னிரவு 2ஆம் தேதி முன்னிரவு 1:55 தனுசு ராசிக்கு புத பகவான் மாற்றம் பெறுகிறார். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ராசிநாதனுடைய ஒரு சஞ்சாரம், அது மாதிரி 2/7 குடையவரான சுக்கிரனுடைய ஒரு மாற்றம், 3/6 குடையவரான புத பகவானுடைய மாற்றம், அனைத்துமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு. எந்த விஷயத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு உங்களால வர முடியும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ரொம்ப அற்புதமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகும். தொழில் உத்தியோகத்துல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமா நடக்கும். ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து எல்லா விதத்திலுமே நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். இவ்வளவு நாளா 8ஆம் இடத்துல புதன் இருந்தார். அதனால நமக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு தெளிவுக்கு வர முடியாத ஒரு மனநிலை இருந்தது. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு ஸ்திரமான முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. இனிமே அதுல நம்ம தெளிவான ஒரு முடிவுக்கு நிச்சயமா நம்மளால வர முடியும். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா புதிய மாற்றங்களுக்கான ஒரு நேரம். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமா ஒரு எந்த ஒரு விஷயத்திலுமே தைரியமா தன்னம்பிக்கையோட நம்மளால முடிவெடுக்க முடியும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும்.
தினசரி விநாயக பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் இந்த நேரத்தில் நமக்கு 9லேருந்து 10ஆம் இடத்துக்கு மாற்றம் பெறுகிறார். அதுவும் அவருக்கு நட்பு வீடு தான், எந்த விதமான ஒரு சிக்கல்களும் இல்லை. செவ்வாய் சாரம் வாங்குறார், 4ஆம் இடத்தை பார்த்துடுறார். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால தொடர முடியும். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். கொடுத்த வாக்கினை நம்மளால காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் நீங்கும். தொழில் உத்தியோகத்தில் புதிய மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. நிச்சயமாங்க இது மாதிரியான ஒரு நல்ல நேரம் வரவே வராது. புதிய தொழில் ஆரம்பிப்பதோ அல்லது புதிய உத்தியோகம் ஆரம்பிப்பதோ இது எல்லாமே நமக்கு இந்த நேரத்துல முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு நல்ல நேரம் நமக்கு கனிந்திருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு பெரிய அனுகூலம் என்ன அப்படின்னா, நம்ம ராசியை 3 கிரகங்கள் பார்த்துடுறாங்க. சூரியன் பார்த்துடுறார், சந்திரன் பார்த்துடுறார், புதன் பார்த்துடுறார். பெரிய அனுகூலம் நமக்கு கிடைக்க போகிறது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு நடக்க போகிறது. மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகும். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருந்து வந்த சஞ்சல நிலை, சங்கட நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமா நடக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கிறது. தொழில் உத்தியோகத்தில் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். புதிய தொழில் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே நீங்கள் இது பண்ணலாம். அது மாதிரி பயணங்கள், சப்போஸ் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் இருந்ததுன்னா தைரியமாக நீங்கள் போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பான முறையில் நமக்கு சரியாயிடும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் கிடைக்கும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை நீங்க பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் காணப்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரனுடைய நகர்வு 5, 6, 7 ஆகிய ஸ்தானங்களின் மீது விழுகிறது. ஸோ நமக்கு இந்த பரிவர்த்தனை யோகம் இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கிது. புதிய மாற்றங்கள் எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார். நிச்சயமாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் ஒரு நல்ல மாற்றங்களை கண்டிப்பான முறையில் நமக்கு வாரி வழங்கும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சஞ்சல நிலை, சங்கட நிலை நீங்க பெறுவீர்கள். எதிலுமே ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு திருப்தியான சூழல் நிலவுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியான சூழல் நிச்சயமான முறையில் உங்களுக்கு நிலவும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் ஏற்பட போகிறது. இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களே, 5ஆம் இடம் 11ஆம் இடம்
ரொம்ப ரொம்ப வலிமையாக நமக்கு அமைஞ்சிருக்கு. 9க்குடையவரான செவ்வாய் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார், வக்ர நிலைமையில இருக்கார். எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய சிக்கல்கள் நமக்கு நீங்க போகிறது. அவருடைய ஸ்தான பலம் 9க்குடையவரா செவ்வாயினுடைய சாரபலம் எல்லாமே நமக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அந்த விஷயத்தை தெளிவாக டக்குன்னு பார்த்து நீங்கள் முடிவெடுப்பீங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு சீரான ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஏற்றம், ஒரு முன்னேற்றம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். பெண்களுக்கு எடுத்துனோம்னா சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமாக அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை வாய்ப்புகள் உண்டாகும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். அதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். புதிய மாற்றங்களை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே விலகும். எந்த விஷயத்திலும் உங்களுக்கான உதவி நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு நிலவும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. தொழில் விரிவாக்கம் இந்த நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த நேரத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தினருக்கு உங்கள் உழைப்பின் வலிமை, உழைக்கக்கூடிய விஷயங்கள் மற்றவாளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அவங்க புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சு நடந்துப்பாங்க. இந்த நேரத்தை நம்ம எடுத்துனோம்னா பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய ஒரு ஏற்றம், முன்னேற்றம் காணப்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் காணப்படும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாகிறது. 9ஆம் இடத்தை சூரியன், புதன், கோச்சார சந்திரன் பார்க்குறாங்க. ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு மாறுறார். அப்போ திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாயிருது. தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். மனசுல இருக்கக்கூடிய வீண், பயம், குழப்பம் ஆகியவை நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். இந்த பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு சிக்கல்கள், பிரச்சனைகள் அது எல்லாமே தீர்ந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இருக்க போகிறது. எந்த காரியத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மளால் வர முடியும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குங்க. புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய ஏற்றம், முன்னேற்றம் காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண், பயம், குழப்பம் ஆகியவை நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டாகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயத்துல தெளிவா திட்டமிட்டு நீங்க எல்லா காரியத்தையும் செஞ்சு முடியும். அரசாங்க வழியில இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள். ராசிநாதன் நமக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம்
பண்ணிட்டு இருக்கார். பல வகையிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். சுபகாரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும். ஒரு புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் நமக்கு ஏற்படும். ஒரு 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 பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை ஆராய்ந்து பார்த்து நீங்க முடிவெடுப்பீங்க. பல காரியங்களிலும் உங்களுக்கு தேவையான நேரத்துல தேவையான உதவிகள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கு. தொழில் ஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கிறார், சனி பார்க்கிறார். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சூரியன், அவர் தனவாக்க குடும்பஸ்தானத்தில் இருக்கார். இது எல்லாமே ரொம்பவே அனுகூலமான ஒரு விஷயம். பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணக்கர்களுக்கு கல்வியில அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி அவசியம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு 3ஆம் இடமும் பலமாயிருது, ராசியும் பலமாயிருது, 9ஆம் இடமும் பலமாயிருது. கேந்திரங்கள், திரிகோணம் எல்லாமே ரொம்ப ரொம்ப பலமா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். புதிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து சேரும். கடன் சம்பந்தமான ஒரு முக்கிய முடிவுகளை நீங்க இந்த நேரத்துல எடுப்பீங்க. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். தொழில நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி, அது எல்லாமே காணப்படும். உத்தியோகத்தினருக்கு உங்கள் மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். ஒரு நல்ல இணக்கமான சூழல் ஏற்பட போகிறது. பெண்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான ஒரு சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு ராசியில இருக்கக்கூடிய யோகாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுறார். இதுவும் ஒரு யோகம்தான். ஏன்னா சுக்கிரனை பொறுத்தவரை நம்ம ராசி யோகஸ்தானம், 2ஆம் இடம் யோகஸ்தானம், 3ஆம் இடம் உச்சஸ்தானம். ஸோ சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு மாறினாலும் அந்த குடும்பஸ்தானத்துக்கு சுக்கிரன் மாறுறதுனால நிச்சயமா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி பெறும். திருமணம் அப்படிங்கிறது இந்த 2ஆம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க சில பேர், அவங்களுக்கு கூட ஒரு நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு. வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படலாம். டே நைட் நமக்கு வேலை பார்க்குற மாதிரியான சில சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். புதிய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்து பயணங்கள் சிலது நம்ம போற மாதிரி இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் எடுத்தோம்னா குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. கும்பராசி அன்பர்களே, ராசியில கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு ஒரு அருமையான கிரக கூட்டணி உருவாருது. ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கு, ஆனாலும் சுக்கிரன் சேர்ற, இது ஒரு நல்ல அனுகூலம். பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமா, உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கிற மாதிரி நல்லபடியா அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
உங்க உழைப்புக்கு ஏற்ற அறுவடை இனிமே தான் கிடைக்க போறது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு திருப்தியான சூழல் நிலவும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கும். அரசு, அரசாங்கம், ஆட்சி, அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக கிடைக்க போகிறது. புதிய முன்னேற்றங்களை நீங்கள் பெற்று செல்வீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். 4ஆம் இடம் ரொம்ப பலமாகிறது. நிச்சயமாக கல்வியில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும். எந்தெந்த ஒரு சின்ன சின்ன காரணங்களால் எதெல்லாம் பிரச்சனையாக இருந்தோ அது எல்லாமே கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை நமக்கு வாரி வழங்க போகிறது. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடந்து முடியும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். நன்றி, வணக்கம்.